இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு 312 வேகன்சிக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 08/2025. ஸோ என்னென்ன வேகன்சி, அது முதல்ல இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்த்துருவோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது 20th December 2025 அன்னைக்கு தான் வந்துச்சு. பட் இதோட அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆனது 30th December 2025. ஸோ அப்ளிகேஷன் லிங்க் க்ளோஸ் ஆக போகிறது 29th January 2026 23:59, அதாவது 11:59 ஹவர்ஸ்க்கு க்ளோஸ் ஆகிடும். ஃபீஸ்க்கான அந்த லிங்க் மாத்திரம் 31st January 2026 11:59 ஹவர்ஸ் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணணும், கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கரெக்ஷன் விண்டோ 1st Februaryலேருந்து 10th February வரைக்கும், February 2026 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கிரைப் கேண்டிடேட்ஸ்க்கான அப்ளிகேஷன் லிங்க் 11th Februaryலேருந்து 15th February 2026 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஸோ வேகன்சி டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 8 வகையான வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த 8 வகையான வேகன்சியில் 7th பே கமிஷனில் லெவல் 7ல் 3, லெவல் 6ல் 4, லெவல் 2ல் 1 வேகன்சியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லெவல் 7க்கான அந்த இனிஷியல் பே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 44,900. ஸோ இந்த 44,900ல் 3 வேகன்சி இருக்குது. சீஃப் லா அசிஸ்டண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா 18 to 40 இயர்ஸ் இருக்கிற வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 22 ஓப்பனிங் இருக்குது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இதில் 18 to 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 7 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. சயின்டிஃபிக் சூப்பர்வைசர், இதில் 18 to 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. அடுத்தது லெவல் 6. லெவல் 6ல் உங்களோட இனிஷியல் பே 35,400 வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓப்பனிங் இருக்குது. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி, இது 18 to 33 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 202 வேகன்சி இருக்குது. ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர், இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 18 to 33 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். 24 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர், 18 to 33 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 15 வேகன்சி இருக்குது. சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், இதில் 18 to 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 2 ஓப்பனிங் தான் இருக்குது. லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3, இதில் இது பார்த்தீங்கன்னா லெவல் 2ல் வந்துருச்சு. லெவல் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பே 19,900 இருக்கும். 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். 39 வேகன்சி இருக்குது. மொத்தம் 312 வேகன்சி. ஸோ இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு ரொம்ப முக்கியமான 2-3 விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்சனலாக ஒரு ஆக்டிவ் மொபைல் நம்பர் வேணும். அதே மாதிரி இமெயில் ஐடி ஒன்று வேணும். ஸோ இந்த அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன், அதாவது எக்ஸாமினேஷன் பற்றியோ, இன்டர்வியூ பற்றியோ, உங்களோட ரிசல்ட்டை பற்றியோ, மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த எஸ்எம்எஸ் மூலமாகவும் அதே மாதிரி இமெயில் ஐடியில் இமெயில் மூலமாகவும் மட்டும்தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கணும். அதனால் இந்த ரெக்ரூட்மெண்ட் முடிகிற வரைக்கும் இந்த மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் நீங்கள் செக் பண்ணுறது இல்லாமல் ஆக்டிவாக வச்சுக்கணும். அடுத்தது கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும் ஆர்ஆர்பி வெப்சைட்டில். இதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஐடி பாஸ்வேர்டே போதும் இந்த அப்ளிகேஷனையும் போடுறதுக்கு. பட் இதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷன் போயிடுங்க. ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபியும் இமெயில் ஐடிக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க்கும் வரும். அதை ஓடிபி கொடுத்துட்டு ஆக்டிவேஷன் லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாத்திரம் இல்லை, இதுக்கப்புறம் வர எல்லா ஆர்ஆர்பிக்கும் உங்களால் அதை வச்சு அப்ளை பண்ண முடியும். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கிரியேட் அக்கௌண்ட்டில் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை உங்கள் நேமோ, உங்கள் அப்பா பேர் அம்மா பேரோ எல்லாமே சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுங்க. அதுக்கும் நீங்கள் போடுற அப்ளிகேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தால் உங்களோட அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கிரியேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் கொடுக்குற எந்த இன்ஃபர்மேஷனையும் மறுபடியும் மாடிஃபிகேஷனோ டெலீட்டோ பண்ண முடியாது. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா கிரியேட் அக்கௌண்ட்டில் சப்மிட் கொடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்ளிகண்ட்டு அப்ளை பண்ணும்போது அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோவை
லைவாக கேப்சர் பண்ணணும். ஸோ நீங்கள் லேப்டாப்பில் அப்ளை பண்ணாலும் சரி, கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோனில் அப்ளை பண்ணாலும் சரி, உங்கள் கேமராவை கரெக்டாக வச்சுக்கோங்க. லைவ் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி நீங்கள் நல்ல லைட்டிங் இருக்கிற மாதிரி செட் பண்ணி உட்காந்துக்கோங்க. அப்போ தான் லைவ் ஃபோட்டோகிராஃப் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஒரு தடவை கண்ணை சிமிட்டினீங்கன்னா போதும். ஸோ நீங்கள் தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அது ஃபோட்டோ எடுத்துக்கும். அடுத்தது சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் ரன்னிங் லெட்டரில் சைன் பண்ணணும். ஸோ அந்த சைன் தான் உங்களோட அடுத்தடுத்து எல்லா இதுலேயும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ அந்த சைனை வந்து நீங்கள் போட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு இமேஜாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு ஒரு ஸ்டைஃபன் தருவாங்க. ஸ்டைஃபன் அந்த பீரியட், அதாவது எவ்வளோ நாள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்களோ அப்போ வந்து உங்களுக்கு சேலரியாக கொடுக்காம ஸ்டைஃபண்டாக கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி ஆர் இன்டிமினிட்டி பாண்ட் உங்ககிட்ட கேட்பாங்க. அதை நீங்கள் சைன் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃப்ரீ ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்வே பாஸ் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் போடும் போதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மாத்திரம் நீங்கள் ஃப்ரீ பாஸ் உங்களுக்கு வேணுமான்ற ஆப்ஷனில் எஸ் அப்படின்றத டிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணும் அப்படின்னா. அதே மாதிரி இந்த மாதிரி எஸ் அப்படின்னு டிக் பண்ணவங்க வந்து உங்களை ட்ராவல் பண்ணும்போது, அதாவது இந்த ட்ராவலிங் எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற சென்டருக்கு போகிறதுக்கோ, இல்லை இன்டர்வியூக்கு போகிறதுக்கோ, இல்லை மெடிக்கல் செக்கப், இல்லை அந்த மாதிரியான இவங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த ட்ராவலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ டிக்கெட் செக்கர் வந்து உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை கையில் வச்சுக்கோங்க. ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் ஒவ்வொரு இதுக்கும் சொல்லிட்டேன் நான். ஸோ இது இல்லாமல் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன உண்டோ அது எல்லாமே அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு ரிசர்வேஷனில் அதாவது ஏதாவது ஒரு வேக்கன்சி வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு மட்டும் ஒதுக்கியிருக்காங்க, அதை வந்து ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அன்ரிசர்வ்டு வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணும்போது இந்த எஸ்சி எஸ்டிக்கான அந்த ரிசர்வேஷன் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதை வந்து ஞாபகத்தில் வச்சு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ்ன்னு பொதுவாக சொல்லாமல் அவங்க கிளியராகவும் ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான ஒரு டேபிளும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனில் அன்ரிசர்வ்ட் அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 3 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஓபிசி என்சிஎலுக்கு 6 இயர்ஸும், அதே எக்ஸ் சர்வீஸ்மேனில் எஸ்சி எஸ்டி இருந்தால் 8 இயர்ஸும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அதாவது பிடபிள்யூபிடி கேண்டிடேட் ஒருவேளை அன்ரிசர்வ்ட் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக சேர்ந்தவங்களாக இருந்தால் 10 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பிடபிள்யூபிடி ஓபிசி என்சிஎல்லாக இருந்தால் 13 வருஷம், பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 வருஷமும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ரயில்வேல சி அண்ட் குரூப் டியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 3 இயர்ஸ் சர்வீஸ் உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரியாக இருந்தால் 40 இயர்ஸும், ஓபிசி என்சிஎல்லாக இருந்தால் 43 இயர்ஸ் ஏஜ்லேயும் அப்ளை பண்ணலாம், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 45 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து யாராவது ரயில்வேல குவாசி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, கேன்டீன், அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆஃப் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் அந்த ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸு, அதை தவிர விடோஸ், டைவர்ஸ்டு, ஜுடிஷியலி செப்பரேட்டட், இவங்க வந்து இன்னொரு ரீமேரேஜ் பண்ணிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு அன்ரிசர்வ்ட் கேட்டகரியாக இருந்தால் 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சியில் இருந்தால் 38 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அந்த ரிலாக்ஸேஷன். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேண்டிடேட்டுக்கும் 500 ரூபாய் எக்ஸாமினேஷன் ஃபீஸ். இந்த 500 ரூபாய் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நீங்கள் கட்டிட்டு அவங்களோட கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100 ருபீஸ் மாத்திரம் எடுத்துக்கிட்டு மீதி 400 ருபீஸை உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் அவங்க அப்ளிகேஷனில் கொடுக்கும்போது கரெக்டாக ஒரு தடவை 2 தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுங்க. அதே மாதிரி பிடபிள்யூபிடி ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதை தவிர எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ், இவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் 250 ரூபா. இந்த 250 ரூபாவில் ₹1 கூட அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிங்கன்னா போதும் அந்த 250 ரூபா டோட்டலாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க.
ஸோ இதுதான் அவங்க ஃபீஸா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ எங்கேயாவது பப்ளிக் லிமிடெட், ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேற இடத்துல எங்கேயாவது வேலை செஞ்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க ப்ராப்பரான சேனல் மூலமா அப்ளை பண்ணுங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அட் த டைம் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அத வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பர் சேனல்ல அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன வேகன்சிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? சீஃப் லா அசிஸ்ட பொறுத்தவரைக்கும் லா டிகிரி படிச்சிருக்கணும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல ஃபுல் டைம்ல படிச்சிருக்கணும். இது இல்லாம ஒரு 3 இயர்ஸ் நீங்க அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இது இல்லாம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பொறுத்தவரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் லா வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஃபுல் டைம்ல படிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் வந்து ஒரு அட்வொகேட்டா ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்களுக்கு கண்டிப்பா வேணும். இது எல்லாமே பார் கவுன்சில்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது அந்த பொதுவான நார்ம்ஸ். ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தியை பொறுத்தவரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு டிப்ளமோவா ஹிந்தி படிச்சிருந்தாலும் சரி, இல்ல மாஸ்டர் டிகிரி இங்கிலீஷ் படிச்சுட்டு ஹிந்திய ஒரு சப்ஜெக்ட்டா எலக்டிவா படிச்சிருந்தாலும், இல்ல மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தி படிச்சுட்டு இங்கிலீஷ வந்து ஒரு சப்ஜெக்ட் எலக்டிவ் சப்ஜெக்ட்டா படிச்சிருக்கவங்க, இந்த மாதிரி அ இருக்கவங்களும் இது இல்லாம வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து ஏதாவது கவர்மெண்ட்லயோ, இல்ல இந்த மாரி டிரான்ஸ்லேஷன் ஜாப்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்க, பப்ளிக் லிமிடெட் கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து எலிஜிபிள் இந்த ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி போஸ்டிங்க்கு அப்ளை பண்றதுக்கு. அடுத்தது சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர். இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு டிகிரி யூனிவர்சிட்டில பண்ணிட்டு, ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டில பண்ணிட்டு, டிப்ளமோ இன் பப்ளிக் ரிலேஷன், அட்வர்டைசிங், ஜர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்ல டிகிரியே வந்து நீங்க பப்ளிக் ரிலேஷன், அட்வர்டைஸ்மென்ட், ஜர்னலிசம் படிச்சிருந்தாலும் சரி, அவங்க இதுக்கு எலிஜிபிள் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல ஃபுல் டைம்ல படிச்சிருக்கணும். ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதே ஃபீல்ட்ல வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். அவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் படிச்சுட்டு டிப்ளமோ இன் லேபர் சோஷியல் வெல்ஃபேர் இல்லை டிப்ளமோ இன் லேபர் லா எல்எல்பி இந்த மாதிரி படிச்சிருக்கலாம். இல்லை வந்து எம்பிஏ வந்து பர்சனல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கலாம். இல்லை பிஜி டிப்ளமோ இன் ஹியூமன் ரிசோர்ஸ் படிச்சிருக்கலாம். இல்லை டிகிரியே வந்து லேபர் லா சோஷியல் வெல்ஃபேர் அந்த மாதிரி படிச்சவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படித்தவங்க வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதை தவிர வந்துட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க செகண்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி சைக்காலஜி இல்லை பண்ணியிருக்கலாம். ஒரு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டில் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். முக்கியமாக கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து டிசைரபிள் குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ்டர் டிகிரி இன் சைக்காலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்த லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 இது வந்து 12th படிச்சிருந்தா போதும். 12th வந்து சயின்ஸ் சப்ஜெக்டில் சயின்ஸ் குரூப்பில் படிச்சிருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கு இல்லையா, அந்த அந்த குரூப் எடுத்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது சயின்டிஃபிக் சூப்பர்வைசர். சயின்டிஃபிக் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி வந்து செகண்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி இருந்தால் போதும். சைக்காலஜி ஆர் ஃபிசியாலஜி. ஸோ இந்த சப்ஜெக்டில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எதுலன்னா சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டில் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை மென்டல் எபிலிட்டி அண்ட் பர்சனாலிட்டி இந்த டெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட அந்த வேலையில் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இல்லைன்னா ரிசர்ச் சைக்காலஜி அந்த சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி எத்தனை வேகன்சி இருக்குது, இது வந்து ஆக்சுவலாக 312 அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி. ஸோ அகமதாபாத்துக்கு 2 வேகன்சி தான் ஸ்டாஃப் வெல்ஃபேர் அண்ட் இன்ஸ்பெக்டரில் மாத்திரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அஜ்மீரை பொறுத்த வரைக்கும் 20 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் 9 வேகன்சி, போபாலுக்கு வந்து 11 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, புவனேஸ்வருக்கு 12, பிலாஸ்பூருக்கு 13, சண்டிகருக்கு 31 வேகன்சி இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 27 வேகன்சி, 5 வகையான வேகன்சி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி ஐசிஎஃப் இருக்கு இல்லையா, கோச் ஃபேக்ட்ரி, அதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி எஸ்ஆர், அதாவது சதர்ன் ரயில்வே, இதுக்கு வந்து 18 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டரில் 1, ஸ்டாஃப் வெல்ஃபேர் அண்ட் இன்ஸ்பெக்டரில் 1, ஸ்டாஃப் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் வந்து சதர்ன் ரயில்வேக்கு 6, ஐசிஎஃப்க்கு 1. ஸோ மொத்தம் 27 வேகன்சி தமிழ்நாடுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது தவிர கோரக்பூருக்கு 24 வேகன்சி, கவுஹாத்திக்கு 19 வேகன்சி, கொல்கட்டாவில் 44 வேகன்சி, மும்பைக்கு 70 வேகன்சி, பாட்னாவுக்கு 15, பிரயாக்ராஜுக்கு 27 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
கேட்டகரி வைஸும் அவங்க அந்த பிரேக்கப்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி வந்து நீங்க தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா, அ 18 வேகன்சி ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி சதர்ன் ரயில்வே குடுத்துருக்காங்கன்னு நான் சொன்னேன். இதில பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்ட் கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு 4 வேகன்சி, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1, ஒபிசி அண்ட் செல்க்கு 7, இடபிள்யூஎஸ்க்கு 3. ஸோ டோட்டலா 18 வேகன்சி. ஸோ இந்த மாரியான பிரேக்கப்ஸும் வந்து இந்த டேபிள பொறுத்தவரைக்கும் குடுத்துட்டாங்க. இத பார்த்து நீங்க அப்ளை பண்ணலாம். முக்கியமா வந்து நீங்க ஒரு ஏரியால, அதாவது நீங்க வந்து பெங்களூர் ஏரியா, கர்நாடகா ஏரியாக்கு அப்ளை பண்றீங்க அப்டின்னா, சேம் கேண்டிடேட் வந்து தமிழ்நாடுக்கும் அப்ளை பண்ணக்கூடாது. அப்டின்னா கண்டிப்பா அந்த கேண்டிடேச்சர் அந்த அப்ளிகேஷன கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி முக்கியமா நோட்டிஃபிகேஷன படிங்க. நான் நோட்டிஃபிகேஷன் வந்து லிங்க் குடுத்துருவேன் நான் எப்பயுமே டிஸ்கிரிப்ஷன்ல. இல்லனாலும் நான் வெப்சைட் குடுத்துருவேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் படிச்சு பார்த்துட்டு, எதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி அப்ளை பண்ணுங்க. இங்க வந்து லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் இந்தியா ஆர்ஆர்பிக்கு என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்கோ எல்லாமே குடுத்துருக்கேன். ஸோ சென்னைய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வெப்சைட் அப்படிங்கிறது வந்து www.rrbchennai.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க. போயிட்டு நோட்டிஃபிகேஷன் படிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அந்த லிங்க் மூலமா மாத்திரம் அப்ளை பண்ணுங்க. அவங்க குடுத்துருக்க அஃபிஷியல் லிங்க் இல்லாம வேற எதுலயுமே அப்ளை பண்ண வேண்டாம். அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வேகன்சி பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அ இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த சேனல் ஆரம்பிச்சதே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கான இன்டர்ன்ஷிப்காகவும், படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்காகவும் ஆரம்பிச்ச இந்த சேனல் நெறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். அப்பதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது படிச்சுட்டு இருக்காங்க, இல்ல படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்க்க குடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும். தேங்க் யூ. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோல பார்ப்போம்.